பாருங்கள் எடுத்துக்கிற 5.28 பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி பேஸ் பாருங்கள் கூம்பு வளைவுக்கான பொது சமன்பாடு அப்படின்னும் போது ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இதுதான் இதுக்கான பொது சமன்பாடு. இது எது வந்தால் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவும் சியும் ஒன்றா இருந்து பி வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே பார்த்தீங்கன்னா ஏ 0வாக இருக்கணும் அப்படின்னா சி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று 0 வந்தால் கூட போதும். இருந்து பியும் 0வாக இருந்துச்சுன்னா அது ஒரு பரவளையம். சரிங்களா? ஏவும் சியும் வந்து ஒரே நம்பரில் வந்து இல்லாமல் ஒரே குறியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா +4 +5 இருக்கும். +4 +5 போது நம்பர் வேறு, ஆனால் குறி பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி. ஏவும் சியும் ஒரே மாதிரி இல்லாமல் குறி மட்டும் ஒத்து போச்சுன்னா அது நீள்வட்டம். அதே ஏவும் சியும் முன்ன போலவே நான் +4 4 5 இதில் ஒத்து போகாத குறியும் +4 -5 போது நம்பரும் ஒத்து போல் குறியும் ஒத்து போல் அப்படின்னும் போது எதிர்குறி அப்படி வந்துச்சுன்னா இது அதிபரவளையம். சரிங்களா? அடுத்து புள்ளி ஏவும் சியும் ஒரே மாதிரி இருந்து BDEF எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கான பொது சமன்பாடு பார்த்தீங்கன்னா x² + y² = 0. இது புள்ளி வரும்போது. சரிங்களா? அதே வெற்று கணமாக பார்த்தீங்கன்னா ACF 0வாக இருந்து BDE 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கான பொது சமன்பாடு x² + y² + 1 = 0. இது வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க ஏ வந்து ப்ளஸில் இருந்து சி பார்த்தீங்கன்னா -c அப்படி வரும்போது இதை தவிர்த்து மற்ற எல்லாமே 0 அப்படின்னா அதுக்கான சமன்பாடு x² + y² = 0. இது வந்து இரட்டை நேர்க்கோடு வரும்போது. சரிங்களா?